ஜோதிடத்திலிருந்து உங்க ரேணுகா பேசுறேன். இன்னைக்கு பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா வீட்லயுமே இப்ப மேக்சிமம் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, குழந்தைங்க படிக்கவே மாட்டேங்கிறாங்க. படிச்சாலும் டியூஷன்ல படிக்கிறான், ஸ்கூல்ல படிக்கிறான், எல்லாம் நல்லா படிக்கிறானுங்க. ஆனா எக்ஸாம் டைம்ல பார்த்தா மறந்து போயிருதுங்கிறானுங்க. என்ன பண்றதுனே தெரியலீங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எல்லா பேரண்ட்டுக்கும் இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி இப்போ ஸ்கூலுக்கே போக மாட்டேங்கிறானுங்க. என் பையன் என்ன பண்றதுனே தெரியல, படி அப்படின்னு சொல்லிட்டான், அவன் சாக்கு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சாக்கு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான். என்ன பண்றது அப்படின்னா, பொதுவாகவே சந்திரனுக்கு 2 பாவகிரகங்கள் இருந்தாலோ இல்ல பாவகிரகங்கள் பார்த்தாலோ அடிப்படை கல்வியிலையும் சரி, கல்வியில ஒரு சிறு சிறு தடுமாற்றங்கள் வரும். இது பேசிக்காவே 2 ஸ்கூல்கள் மாற வேண்டிய சூழல் வரும். அதையும் கடந்து படிக்கிறது மெமரி பவர் கொஞ்சம் குறைவாகும், படிக்கிறது மறந்து போயிடும். இது ஒரு 2 விதமான கேட்டகரியில சொல்லலாம். அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேட்டகரி படிக்கிறான், டியூஷன்ல படிக்கிறான், ஸ்கூல்ல படிக்கிறான், மறக்கிறது. அதுக்கு ஈஸியான வழிபாடு என்ன அப்படின்னா, பிரதோஷத்தன்னைக்கு நந்திய பெருமாளுக்கு உங்களால முடிஞ்ச என்னென்ன அபிஷேக பொருள் வாங்கி கொடுப்பீங்களோ வாங்கி கொடுங்க. அது உங்களுடைய சௌகரியம், உங்களுடைய சூழ்நிலை. அதே மாதிரி நீங்க தேன் வாங்கி கொடுக்கணும். தேன் வாங்கி கொடுக்கும் பட்சத்துல அந்த தேனை அபிஷேகம் பண்ணி சுவாமி கிட்ட சொல்லி, அந்த தேன் சுவாமி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டு வாங்கி அந்த தேனை வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும். வீட்டுக்கு எடுத்துட்டு போய் டெய்லியும் பூஜை அறையில வச்சிருந்து அது கூட தும்பப்பூ வெண் தும்பப்பூ 6 தும்பப்பூ எடுத்து அந்த தேனில 1 ஸ்பூன் தேனில 6 தும்பப்பூ போட்டு காலையில டெய்லியும் சுவாமியை கும்பிட்டுட்டு அந்த பையனை அதை சாப்பிட சொல்லுங்க. அவனுக்கு ஞாபக சக்தி அதிகமா இருக்கும், படிப்புல கவனச்சிதறல் இல்லாம மெமரி பவர் அதிகம் கொடுக்கும். அந்த 2ஆம் இடத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டே இருக்கலாம். அதே மாதிரி அது ஒரு கேட்டகரி. 2வது, ஸ்கூலுக்கே போக மாட்டேங்கிறான், அவனுக்கு என்னதான் பண்றது, என்ன சொன்னாலும் நான் படிக்கிறேன், ஸ்லோ, ரொம்ப ஸ்லோ, என்ன பண்றது, எத்தனை கடந்துதான் நம்ம பாக்குறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம பச்சரிசி ஒரு டம்ளர், ஒரு உத்தேசமா ஒரு 1/4 டம்ளர்னு வைங்க, ஒரு 1/4 கிலோ அரிசி அப்படின்னா அந்த 4ல் 1 பங்கு பாசி பயறு, அதுல அதே மாதிரி 4ல் 1 பங்கு கொள்ளு, அதே மாதிரி சுக்கு கொஞ்சம், மிளகு கொஞ்சம், திப்பிலி கொஞ்சம், இந்த எல்லாத்தையுமே லேசா இளஞ்சூட்ல வறுத்து எல்லாம் பவுடர் ஆக்கி இதையே கரைச்சி மாவை எடுத்துக்கணும். இதைய கஞ்சியா வச்சு பௌர்ணமி அன்னைக்கு, நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்தாடி இருக்கிற கோவில்ல பௌர்ணமி பூஜையில கலந்துக்கணும். கலந்துட்டு முடிஞ்சா 4 குழந்தைகளுக்கு தானம் கொடுக்கணும். அந்த கஞ்சிய அங்க இருக்கிற வர்ற பக்தர்களுக்கும் சரி, குழந்தைங்களுக்கும் சரி தானம் கொடுக்கணும். அதைய ரொட்டீனா ரெகுலரா உங்க வீட்டு குழந்தைக்கு கொடுத்துட்டு வாங்க. அப்படி கொடுத்துட்டு வரும்போது, படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க, ஸ்கூலுக்கே நான் போகல, எனக்கு படிப்பே வரமாட்டேது, நான் என்னமா பண்றது அப்படின்னு கேட்கிற குழந்தைங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு நல்ல படிப்புக்குண்டான உந்துதல் ஆக்கம் கிடைக்கும். அதனால படிப்பு சம்பந்தப்பட்ட இனி எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாம குழந்தைங்க, உங்க வீட்டு குழந்தைங்க சிறப்பா இருக்க, செயல்பட, வாழ்க்கையில முன்னேற இந்த ஒரு பரிகாரத்தை, இந்த ஒரு டிப்ஸையும் உங்களுக்காக நான் கொடுத்திருக்கேன். நன்றி. அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். உங்களுடன் இருந்து விடைபெறுவது உங்கள் BS ரேணுகா. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வளர்க ஜோதிடம், கந்தன் பாதம் கனவிலும் காக்கும். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.